இம்மட்டும் அந்த காரியத்தை நம்ம அந்த வசனத்திற்கு முற்பகுதியில பார்க்கும்போது, பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்த போது அந்த இடத்துல சாமுவேல் அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி தேவனை ஆராதிக்கிற வேளையில தேவன் பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியருக்குள் அனுப்பி அவர்களை திகிலடைய பண்ணி அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை விரட்டி வெட்டி கொண்டதை அந்த இடத்துல பாக்குறோம். அப்போதுதான் இந்த சாமுவேல் இந்த வார்த்தையை சொல்லுறார், இம்மட்டும் உதவின தேவன். இந்த நாளிலும் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இது உண்மையா இருக்கிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவின தேவன். இந்த வேளையிலும் இந்த பாடலை நாம் அந்த அர்த்தமுள்ள இந்த ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். துதிசை மனமே நிதம் துதிசை, இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோட என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம்.
சொன்ன தேவன் எத்தனை நல்ல தெய்வம். அவர் நம்மை தோளில் சுமந்த தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக வேளையில நாம நினைக்கிறோம் நாம தான் நடந்து போறோம் என்று சொல்லி, நம்மை தோளில் சுமந்து நடந்த தெய்வம். கரங்களை உயர்த்தி சற்று நேரம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? இந்த வருடம் முழுவதும் இதே வண்ணமாக என்னை நடத்தினீங்க ஆண்டவரே. உம்முடைய தோளில் என்னை சுமந்து நடத்தினீங்க ஆண்டவரே. உம்முடைய வலது கைகளில் என்னை வரைந்து வைத்தீங்க ஆண்டவரே. உள்ளம் கைகளில் என்னை வரைந்து வைத்தீங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரங்களை பிடித்து நடத்தினீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக கடந்து சென்றீங்க. தாய் தகப்பன் மற்றவர்கள் எங்களை உற்றா வெறுத்த போதும் நீர் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சங்கீதம் 102:27 விதமாய் சொல்கிறது, நீரோ மாறாவதரா இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அது மாத்திரம் இல்ல, ஏசாயா நம்ம பாடின ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வல கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அவ்விதமா நமக்கு இருந்தாரா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது என்கிற பாடல் நாம் பாடுவோம்.